ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வாங்க வந்து கெஸ் பண்ணுங்கள் நம்ம என்ன வாங்கியிருக்கோம். வீடியோ பார்க்கும்போதே ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத. என்ன மாமா, ஹாப்பியா மாமா? ஹாப்பி தான். ஆனால் நிறைய பேர் வந்து டிவி 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 டிவின்னு தான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து இப்போவே சொல்கிறேன், டிவி கிடையாது. ஒருத்தவங்க மட்டும்தான் ஏசியா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் கிடையாது. ஏசியா, டிவியா, இல்லைனா வேறு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எங்கள் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இப்போ நான் குளிச்சுட்டு நான் புடவை மாற்றணுங்க. எங்கே மாமா போக போகிறோம் நம்ம இன்றைக்கி? கோயிலுக்கு போக போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்து வீட்டு வேலை எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சா மாமா? கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன வேலை இருக்குது, இந்த அம்மா பார்த்துப்பாங்க. சின்ன சின்ன வேலை என்னென்ன வேலை? இது பூ சூடுறதுக்கு, முழுவுறதுக்கு, பிறக்கிறதுக்கு, இதெல்லாம் அவங்க வேலை தான். அந்த வேலை மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி இன்னும் வேறு எந்த வேலையுமே இல்லை. எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிருக்கோம். அது இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஹரியோட டான்ஸ் கிளாஸ் போகணும். ஹரிக்கு 2 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அது அங்கேயும் போகணும். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ, டான்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு. நிறைய பசங்க அங்கே டான்ஸ் சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அங்கே நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். அது வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ போய் நம்ம வீடியோவை பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். நாங்கள் வந்து இப்போ வந்து மாமா, நான், அரிக்குட்டி எல்லோரும் வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வாங்க, சந்தோஷமான விஷயத்துக்காக தான் போகிறோம். என்ன மாமா? ஆனால் என்னன்றதை இப்போ சொல்லலை, அப்புறமா சொல்கிறேன். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பாய். எங்கே வந்திருக்கோம்? ஏதாவது பொருள் வாங்க வந்துக்கிறோம். ஏதோ ஒன்று பொருள்னா சரி, ஓகே. அந்த ஏதோ ஒரு பொருள் இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாமா என்னதுன்றது தெளிவா? அவர் வருவார். வா. அங்கே என்ன தப்பு ஆசா? வாங்க, நம்மளும் போயிட்டு உள்ளே என்ன வாங்குகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க உள்ளே போகலாம். டிவி நைலோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். மாமா என்ன? சரி வாங்க, ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்த உடனே ஃபேனுங்க தான். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி நம்ம உள்ளே வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்த்துடலாம். மேலே ஃபுல்லாக கிரைண்டருங்க தான். அதுங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த ரோலில் கிரைண்டருங்க தான். ஃப்ரிட்ஜிங், எல்லா வகையான கம்பெனி ஃப்ரிட்ஜையும் வச்சுருக்காங்கப்பா. நம்ம சாரு கலக்கிறாரு போங்க. என்ன பார்த்து பார்த்து பொண்டாட்டிக்கு ஒன்று ஒன்று செய்கிறாருப்பா. டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அழகாக இருக்குப்பா. கீழே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரி, ஐஸ் க்யூப்னா ஏட்டா எப்பட்டுக்கு குறையோன்னா வேஸ் இப்படி பண்ணால் ஐஸ் கட்டி எல்லாம் கொட்டிடும். உங்கள் அண்ணா வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி தான். டபுள் டோர் கிடையாது, சிங்கிள் டோர் தான். பட் ஆனால் வந்து மிரர் இந்த மாதிரி இவங்க அண்ணா வீட்டில் இருக்கிறது. சரி, ஓகே. என்ன வாங்க வந்திருக்கீங்க? இருங்க, நானும் வந்துடுறேன். என்ன வாங்க வந்திருக்கோம்? எனக்கே தெரியல. இதுவா? இதுதான். என்னெல்லாம் விற்க மாட்டாங்க, ஆல்ரெடி என் புருஷன் வாங்கிட்டாரு. நம்ம இதுவாக வாங்க வந்திருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம் என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்றது. மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம டிவி வாங்க வந்திருக்கோமா, என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்றத. ஓகேவாம்மா? ஓகே, பாய்ங்க. வீட்டு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது வேலை. இப்போ தான் மணி ஆக போகுது.
நான் இப்போ தான் பெருக்கிக்கிட்டு இருக்கேன். மாமா வந்து இன்வெர்ட்ரு வாங்கிட்டாரு. हेलो बापा रे एत्ते अच्छी साइड बस இது வந்து பெரிய மாமியார் வீட்டிலங்க நம்ம வந்து பூரி திரட்டிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ பூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து கன்றுக்குட்டி வந்து கழுத்தில் வந்து கயிறு போட்டு வச்சுருந்தாங்க. அது சுருக்கு போட்டு இறந்துடுச்சு. அப்படி இறந்துடுச்சுன்னா இது வந்து மனுஷங்க வந்து அந்த மாதிரி வந்து இறக்கிறதுக்கான அந்த மாதிரி சுருக்கு போட்டு இறந்தாங்கன்னா எப்படி ஒரு சடங்கு செய்யணுமோ, நம்ம இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி காரியத்துக்கு தான் வந்து இப்போ செய்கிறோம். அந்த கன்றுக்குட்டி அப்படி இறந்ததுனால, சுருக்கு போட்டு இறந்ததுனால வந்து நம்ம வந்து இந்த சாங்கியம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம காரியம் செய்வோம்ல, அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கயிர்த்தியே வந்து இங்கே மூத்தார் இருக்கார்ல, அவர் வந்து கழுத்தில் போட்டுட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கிராமத்து முழுக்க போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. என்கிட்ட என் ஹஸ்பண்டு சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு வரல, ஏன்னா மாமா இல்லாத சமயத்தில் வந்தாங்கன்னா நான் காசு கொடுக்க முடியாதுல்ல அவங்களுக்கு அப்படின்றதுனால. அங்கே நான் பூரி திரட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே வந்தோன்னா, இன்வெர்ட்டருக்கு வந்து நம்ம அந்த பாக்ஸு வாங்கலாங்க. பேட்ரியாக இருந்ததுன்னா சப்போஸ் கையே வச்சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம ஒரு பேட்ரிக்கே அந்த பாக்ஸு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்ரிக்கு வந்து பாக்ஸ் வாங்குறதுக்காக அதே கடைக்கே வந்திருந்தோம். அவங்க நமக்கு சொல்லலை. நாங்கள் என்ன நினச்சோம், இந்த பாக்ஸோடையே தான் வரும் பழுக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் பட்டு பாக்ஸோடு வராது, அது தனியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களுக்கு அவ்வளோ பூரி திரட்டி கொடுத்துட்டு என்னால் முழுசாக எதையுமே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 8:15 போல் தான் நாங்கள் கிளம்புனோமே. வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8:15 போல் நாங்கள் கிளம்பி கடைக்கு வந்து இப்போது இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து அந்த பேட்ரிக்கு வந்து மூடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாங்க திரும்ப நம்ம வந்து வாங்கிறதுக்கு வந்தோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வந்து இது என்னது மாமா? என்னது இது மொத்தமாக என்னது? நாங்கள் வந்து இன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து இப்போது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். இன்வெர்ட்டரில் என்ன இருக்குன்னு அதோட இங்கே பார்த்தீங்களா என்ன ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு. வாங்க ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரியோடைய கவர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். என்னடா இது உள்ள கடக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன். பேட்டரிக்கு வந்து மூடி இந்த பக்கம் காட்டுங்க மாமா. இது வந்து வீலு. எத்தனை வீலு மாமா இருக்கும்? ஒரு 10, 15, 20, 30. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 1
7 வீலா 8 வீலா 7 வீல் தான் இருக்குது. இன்னொன்று கீழே இருக்கும். 7 வீலுங்க. இது பேட்ரி போடுறதுக்கான இது பேட்ரி ஓபன் பண்ணாலும் பேட்ரி இருடா. கட் பண்ணுமாம்மா, இதை கட் பண்ணி கிட்ட வந்து கட்டு. பார்த்தீங்களா பேட்ரி. இப்போதைக்கு இதை நம்ம எடுக்க வேணாம். இதெல்லாம் என்னதுன்னு தெரியல எனக்கு. இது வந்து வாரண்டி கார்டு சரிங்களா. இது நல்ல கம்பெனியாக என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நல்லா வெயிட்டுங்க. ஆனால் இப்போ இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். எப்படி இருந்ததோ அப்படியே நம்ம வச்சிடலாம். ரிட்டனு தள்ளி போடா. இழுக்க முடியாது. இது வந்து இது என்னது மாமா? அதோட மிஷின். இதில் உட்காருங்க. அவ்வளோதாங்க. இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஓகேங்களா. இது எவ்வளோ ரேட்டுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ ரேட்டு எப்படி வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த பேட்ரி வந்து 2 நாள் சார்ஜ் நிற்கும். 2 நாள் கரண்ட் இல்லைன்னா சார்ஜ் நிற்கும். கரண்ட் இல்லைன்னா 2 நாள் சார்ஜ் நிற்கும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். உங்களுடைய புண்ணியத்துலேயும் அந்த சாயப்பா முருகர் புண்ணியத்துலேயும் வந்து நினச்சது ஒன்று ஒன்றா நடந்துட்டு வருது. அதுக்கு அந்த முருகருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதை விட இன்னொருத்தவங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும் நான். அது யார் அப்படின்றது மனசோடு இருக்கட்டும். ஓகே பாய்ங்க. இதை நாளைக்கு செட் பண்ணுறப்போ நம்ம பார்க்கலாம். பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அதுவும் பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த 2 ஜோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ மிஸ் யூ. இப்போ கொஞ்ச நாளுக்கு தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் சென்னை கிளம்பிடுவேன். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட வீடியோஸ் வரும். பார்த்துக்கின்னு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து எத்தனை நாள் கழிச்சு வருவேன் நான் திரும்ப. அடியோட 10 நாளுக்கு பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி ஐடியா இருக்குது. கை விடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் நம்பி கூட நான் விட்டு போகிறேன். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு வேணும். நீங்கள் இருக்கிற தைரியத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்காவது வந்து மேலும் மேலும் வந்திருக்கோம். இல்லை மாமா? ஒரு அளவு கடலுக்குணத்தில் மேலே மேலே உங்கள் நம்பிக்கையோட போகிறோம். வந்திருக்கோம். மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டெப்பாக. அந்த நம்பிக்கையை அப்படியே கொடுங்க. உங்களுடைய வீட்டு பொண்ணாக பிள்ளையாக நினச்சி எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஓகே பாய்ங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க எல்லோரும். பாய். சரி, எனக்கு எத்தனை பேர் மாமா கூப்பிட்றாங்க, இதை ஒரு மெசேஜ் போடுங்க. எனக்கு யாரெல்லாம் மாமான்னு இவரை கூப்பிட்றீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுவீங்களாம்ப்பா. இல்லைன்னா எனக்கு இல்லைன்னா அவருக்கு வெக்கம் வந்துருவாங்க. ஓகே பாய்ங்க.